ஓம் சௌக்கிய வராகி அம்மனை போற்றி. ஜெய ஜெய வராகி சௌக்கிய வராகி அம்மனை போற்றி. ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்காட்டு அடிவாரம், சேலம் கொண்டப்பநாயக்கம்பட்டி அடிவாரம் அமைந்துள்ளது. மிட்டாக்காட்டு வலுவில் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் அருள்பாவித்து வருகிறார். எல்லா பக்தர்களும் இங்கு வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்காகவும், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமாகவும் பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களும். அதே போல இந்த வருடம் அஷ்டாட நவராத்திரி தொடக்கம் இன்றைய தினம் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை திதியில் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடத்தில் முகூர்த்த கால் நடுதல் கொடியேற்று நிகழ்ச்சியோடு இன்று முதல் நாள் திருவிழா தொடக்கம். அதே போல ஒவ்வொரு அஷ்டாட நவராத்திரிக்கும் இன்று தொடக்கம் போல நாளை கட்டளைதாரராக ஒவ்வொரு பக்தர்களும் 9 நாட்களுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். வருகின்ற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை சுவாமிக்கு சீர்வரிசை எடுத்து வருதல், பெருமாள் சீர்வரிசை எடுத்து வருதல் நடக்கும். அதே போல மதியம் சரியாக 1 மணிக்கு சுவாமி வராகியம்மன் அலங்காரம் செய்து, ஸ்ரீ மகா காளியம்மன் அலங்காரம் செய்து இருவரும் சொப்பனத்தில் தேர் பவனி வருவார்கள். பக்தர்களின் அருளுக்காகவும் பக்தர்களின் கஷ்டங்கள் தீர்ப்பதற்காகவும் அம்மன் புறப்பாடு நடைபெறும். இங்கு புறப்பாடு ஏற்காடு அடிவாரத்தில் தொடங்கி கோரிமேடு அம்பாள் அங்கு அருள் பாவிப்பார்கள். அதே போல செட்டிச்சாவடி வந்து அருள் பாவிப்பார்கள். திருப்பியும் திருப்பீடத்திற்கு வந்து அமர செய்வார்கள். அதே போல 5/7/2025 சனிக்கிழமை சுவாமிக்கு நிறைவு பூஜை கொண்டப்பநாயக்கம்பட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து சரியாக காலை 8 மணிக்கு பால் குடம் எடுத்து வருதல். மிக சிறப்பான ஒரு விசேஷம் என்னவென்றால், பக்தர்களின் கையால் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு பக்தர்களும் எங்கும் நடக்காத சிறப்பு இங்கு சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடத்தில் நடக்கின்றது. ஒவ்வொரு பக்தர்களுக்காக மட்டும்தான் இங்க பூஜை நடக்கிறது, அம்பாளுடைய அலங்காரத்தோடு. அதே போல பக்தர்களின் கையால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த பிறகு சிறப்பு அலங்காரம் செய்து குருதி பூஜை நடைபெறும். குருதி பூஜை எதுக்காக வென்றால், நிறைய பேர் எல்லாம் குருதி பூஜைனா மாந்திரகம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குருதி பூஜை வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உணவு தானியத்தாக பெறுவதற்காகவும் பெருக்குவதற்காகவும் குருதி பூஜை நடக்கின்றது. இங்கு ஒவ்வொரு வருடமும் குருதி பூஜை மிக சிறப்பான முறையில் அம்பாளுடைய அருளாசியோடு இந்த வருடமும் மிக சிறப்பான முறையில் சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் சார்பாகவும் தலைவர்கள் சார்பாகவும் ஏற்பாடு மிக சிறப்பா நடக்க போகிறது. அதே போல இந்த குருதி பூஜையில் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு சகல ஐஸ்வர்யத்தையும் பெற வேண்டும் என்று ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளது. அதே போல 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அதே போல தேரில் அமர வைத்து வராகி அம்மனையும் ஸ்ரீ மகா காளியம்மனையும் அமர வைத்து ஒவ்வொரு பக்தர்களும் அவர்களின் கையால் மஞ்சள் நீர் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தலாம். மஞ்சள் நீராட்டு என்றால் சுவாமிக்கு மஞ்சள் நீராடு கொடுத்தாதான் மஞ்சள் நீராட்டு விழா நிறைவு பூஜை நடைபெறும். அதே போல பக்தர்களினுடைய கர்ம வினைகள் நீங்கி அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றதுக்காக தான் சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் சார்பாக பக்தர்களின் கையால் அபிஷேகம் செய்ய இருப்பதால் அதை ஏற்பாடு செய்து உள்ளது. இதே போல ஒவ்வொரு பக்தர்களும் வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை பஞ்சமிக்கும் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடத்திற்கு வந்து வராகி அம்மனுடைய அருள் பெறுமாறு ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாழ்க வளமுடன் சௌக்கியமாக. ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் குருஜி, நான் பேசுறேன். சதீஷ் என்னுடைய பெயர். இங்கு பக்தர்களின் அனுகிரகத்தோடு சுவாமியுடைய அனுகிரகத்தோடு பக்தர்களின் அனுகிரகம் எதுக்கு நான் சொல்றேன்னா, பக்தர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் நம்ம சாதிக்க முடியும். அதனால பக்தர்கள் இங்கு முன்பாக எல்லா விஷயமும் நடக்கின்றது. ஜெய் ஜெய் வராகி சௌக்கிய வராகி அம்மன் போற்றி.